கோவை இருகூரில் பெண் கடத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தை நேரில் பார்த்தவரிடம் போலீசார் விசாரணை நடத்திய ஆடியோ வெளியாகியிருக்கிறது. அதில் ஓட்டுநர் இருக்கையில் இருந்த நபர் காரின் உள்ளே இருந்த பெண்ணின் கழுத்தை நெரித்தார் என அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். ஒரு வெள்ளை கலர் ஒரு சின்னதா ஒரு கார் ஆல்டோ மாதிரி இருக்கும். ஆல்டோட கொஞ்சம் பெரிய சைஸ். எனக்கு கார் பேர்லாம் தெரியல. சரி. அந்த கார்ல முன்னாடி டிரைவர் சீட்ல ஒரு ஆள் வெள்ளை சட்டை போட்டு உட்காந்துருந்தோம். அது பக்கத்துல ஒரு லேடி. அவங்க பொண்ணுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் லேடி மாதிரி தான், நல்லா குண்டா இருந்தாங்க. ஒரு பிங்க் கலர் சுடிதார், ஒயிட் கலர் ஷால். அந்த பொண்ணு முன்னால சீட்ல உட்கார்ந்திருந்தா பின்னால சீட்ல? டிரைவர் சீட்டுக்கு பக்கத்து சீட்டு தான். அந்த டிரைவர் சீட்ல உட்கார்ந்திருந்தவங்க அந்த பொண்ணு கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருந்தான். ஓ, டிரைவர் சீட்டுக்கு வந்தா பக்கத்து சீட்ல இருக்கிற லேடியோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருந்தானா? ஆமா, பின்னாடி ஒரு ஆள் இருந்தது, நான் பாக்கல. பின்னாடி செகண்ட் உட்கார்ந்திருந்தோம். கதவு திறந்தேதான் இருந்துச்சு. நான் இந்த பொண்ணு கத்த உடனேதான், நான் இருட்டாதான் இருக்கும். 6 மணிக்கு மேலேயே இருட்டிடும். அந்த பொண்ணு கத்துன உடனேதான் நான் அப்படி திரும்பி பார்த்தோன்னே அந்த பொண்ணு கத்துச்சு. என்ன பொண்ணு கத்துன்ட்டு நான் கை காட்டினேன். ஒரு வண்டி நிறுத்தினேன். எல்லா வண்டியுமே நான் நிறுத்தி பார்த்தேன், யாருமே நிறுத்தல. யாரும் கை காட்டி பாத்துற இருட்டுல. நீங்க பாக்கும்போது லேடி கழுத்து பிடிச்சு நெரிச்ச மாதிரி சண்டை கட்டிட்டு இருந்தாங்க. அது நான் வீட்டுல சொன்னேன், எங்க வீட்டுக்காட்ட சொன்னேன், இது மாதிரி நடந்துச்சுப்பா அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க, அது குடும்ப சண்டையா இருக்கும், அது ஏதாவது அடிச்சிருப்பாங்க, அது நம்ம என்னன்னு யார்கிட்ட போய் சொல்ல முடியும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவ்வளவு பெரிய இம்பாக்ட் வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது.